எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு இருந்தேன். பட் ஆனால் அது குட் நியூஸாக பேட் நியூஸான்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஷாப் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒன் டேல கிடச்சிது. ஒன் டே அப்படிங்கும்போது கார்த்திகை தீபம் வேறு, எங்கள் அம்மா வேறு சென்டிமெண்டெல்லாம் பார்ப்பாங்களே, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஓகே, சீக்கிரமாக தானே, குயிக்காக நம்மளால் என்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணிடலாம், ஒரு சின்ன பூஜை போட்டு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி சொன்னாங்க. அந்த ஒரு மணிக்கு கொண்டு அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டு வீட்டில் வந்து உட்காரேன். ஒரு 4 ஹவர்ஸுக்கு அவ்வளோ ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன். நாமளும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம், செம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறோம், அப்படி இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இருந்துட்டு ஒரு 7 o'clock கால் வருது. உங்கள் மாமியார் கண் ஆப்ரேஷனுக்கு நாளைக்கு நீங்கள் வந்துடுறீங்களா, ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இன்றைக்கி என்ன கண் ஆப்ரேஷனா, சாதாரண கண் ஆப்ரேஷன் கிடையாதுங்க. இது வந்து கருவிழி மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இது இறந்தவங்களோட கண்ணுலேருந்து ஒரு லேயர் பாட்டு எடுத்து இவங்க கண்ணில் வைக்கிறது. இது எப்படி இந்த கிட்னி சில ஆப்ரேஷனுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம்ல க்யூவில், அந்த மாதிரி நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களே கூப்பிட்டாதான் நம்மளோட அந்த செட் ஆகிறதுக்காக பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். நம்மளுக்கு அந்த கண்விழி செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை கால் பண்ணுவாங்க அந்த லைனில். நம்ம ஓகே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க. காலையில் கடை ஓப்பனிங்கு, ஐயரெல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், சிம்பிளாக தாங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரூல்ஸும் சொல்கிறேன் என்னென்னு. அதனால் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கை கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடை ஓப்பன் பண்ண போவீங்களா, இல்லை உங்கள் மாமியாவோட கண் ஆப்ரேஷனுக்கு அங்கே போவீங்களா? யோசிங்க. ஏன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கீழே சொல்லுங்கள், பார்க்கலாமே. பாய். எதையோ பார்த்துட்டோம், இதுவும் கடந்து போகும். பழமொழி சொல்ல ஈஸியாக இருக்குது, அது ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வலிக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இதுக்கப்புறம் என்னன்னு நைட்டு தெரியும். எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த நைட்டு. என்ன நடக்க போகுதுன்னு அந்த நைட்டுக்காக நான் காத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் குட் நியூஸாக தான் ஷேர் பண்ணோம், நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மட்டும் அது வேறு லெவலில் லைனாக செஞ்சு வச்சுருப்பாங்களா அந்த நெகட்டிவ் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போடுவாங்களாட்டுக்கு. பார்ட் 2ல் சொல்கிறேனே என்ன நடந்துச்சுன்னு. கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது நான் எடுத்துக்கிற முடிவுக்கு. பார்க்கலாம். குடும்பம் என்னன்னு சொல்லிருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லுங்க. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஃபுல்லு. என்ன தான் இருந்தாலும் எந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வேண்டாமாங்க, நான் அதை புரிய வைப்பேன். புரிய வச்ச உடனே எங்கள் ஃபேமிலி வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பண்டு அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. பாய்.